வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு இந்த ஒரு விடயமானது அனைவருடைய மனதையும் பதற வைக்கின்ற ஒரு தகவலாகத்தான் இந்த தகவலை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அநேகமான நபர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களிலே அல்லது முகநூல் பக்கங்களிலே பதிவுகளை பகிர்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் வாட்ஸ்அப் என்றது ஒரு நிறுவனம் வச்சு இயக்கிற ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் தான் வாட்ஸ்அப். அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடுற தகவல்கள் நாங்கள் அதில் என்னென்ன செய்கிறோம்ன்றதை எங்கேயோ இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜியம் இதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினத்திலும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இறுதி இந்த காணொலியில் நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று பார்த்தோமாக இருந்தால், நேற்றைய நாளிலிருந்து ஒரு விடயமானது சமூக வலைத்தளங்களிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. காரணம், அங்கே குறிப்பிடப்பட்ட விடயம் அவ்வாறானது ஒரு விடயம். என்ன விடயம் என்று பார்ப்போமாக இருந்தால், வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தினை அரசாங்கமானது விடுத்திருக்கின்றது என்கின்ற அந்த தகவலானது வைரலாக பரவி இருக்கின்றது. முகநூல் பக்கங்களை அல்லது ட்விட்டர் பக்கங்களை அல்லது இன்ஸ்டா பக்கங்களை நாங்கள் புரட்டுவோமாக இருந்தால் எல்லா இடத்திலுமே இந்த வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி பாவனையில் இந்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஃபுல்லாக பரவிக்கொண்டே இருக்குது. இந்த தகவல்கள் உண்மை தகவல்களா, இதில் ஏதும் மாற்றங்கள் இருக்குதா, இதை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறதா போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க போனுக்கும் நோட்டிபிகேஷனா சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காணொளி நாங்க குறிப்பிட்டது மாதிரி கடந்த நேற்றைய தினம் மற்றும் நேற்று முன்தினத்திலிருந்து ஒரு முக்கியமான விடயமாக வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு இந்த ஒரு விடயமானது அனைவருடைய மனதையும் பதற வைக்கின்ற ஒரு தகவலாகத்தான் இந்த தகவலை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் வாட்ஸ்அப் குழுமங்களிலிருந்து நாங்கள் இணையவர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்புவோம். அதே மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புவோம். அதே மாதிரி கால் எடுத்து ஃபோன் பேசுவோம். அதே மாதிரி சும்மா நார்மலாகவே நாங்கள் கால் எடுத்து மற்றவங்களோட தொடர்பாளர்களை அப்படி மேற்கொள்வோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள், இதனை தாண்டி இன்னும் நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் இணையவர்களோட தொடர்பாடல்களை மேற்கொள்வோம். இந்த தொடர்பாடல் நல்ல விதத்திலேயும் இடம்பெறும். அதே மாதிரி தீய விடயங்களுக்காகவும் இந்த தொடர்பாடல்கள், உண்மையில் நாங்கள் தொடர்பாடல் பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் நல்ல முறையிலும் தொடர்பாடல்கள் இடம்பெறும். அதே மாதிரி தீய முறையிலும் தொடர்பாடல்கள் இடம்பெறும். அப்படியான இந்த தொடர்பாடல்கள் நல்ல விதத்தில் இடம்பெற்றாலும் சரி, தீய விதத்தில் இடம்பெற்றாலும் சரி, அங்கே என்னென்ன தொடர்பாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவோ அனைத்து தொடர்பாடல்களும் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படும். நாங்கள் ஒரு மெசேஜ் ஒருத்தங்களுக்கு அனுப்புறோம்னு சொன்னால் அந்த மெசேஜ் அரசாங்கத்தின் அந்த பக்கத்தில் பதிவு செய்யப்படும். அல்லது நாங்கள் ஒரு கோல் எடுத்து கிடைக்கிறோம்னு சொன்னால் அந்த தகவல் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படும் என்கின்ற விடயம் என்றது இப்போ வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த தகவலானது மக்களிடையே எவ்வாறான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அநேகமான நபர்கள் தங்களுடைய பிரைவசின்னு சொல்லுவாங்க, ஏன்னா தங்களுடைய நெருங்கியவர்களோடு அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோடு அப்படி இப்படி என்று சொல்லி, தங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களோடு என்று சொல்லி தங்களுடைய சுய விபரங்களை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி கதைக்கிறவங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், இரண்டு குழுக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற அப்படியான தொடர்பாடல்கள், அதே மாதிரி தொடர்பாடல் என்று சொல்லக்குள்ள பரந்துபட்ட தொடர்பாடல்களையும் அரசாங்கமானது தற்பொழுது பதிவு செய்ய இருக்கின்றது என்கின்ற விடயம் உண்மையில இப்படிப்பட்ட தரப்புகளுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது. இந்த விடயம் உண்மைத்தன்மையான ஒரு விடயமா, இது 100% அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவலா என்கின்ற கேள்வியானது மக்களிடையே எழுந்திருக்கின்றது. அநேகமான நபர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களிலே அல்லது முகநூல் பக்கங்களிலே பதிவுகளை பகிர்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது மத வேறுபாடுகள் பற்றியோ அல்லது
இனவாதத்தினை தூண்டுகின்ற விதமாகவோ அல்லது ஏதும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற விதமாக மக்களால் பகிரப்படுகின்ற தகவல்களுக்கு அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற விதமாக இந்த வைரலான தகவலானது பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த தகவலானது உண்மைத்தன்மையானதா 100% அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தகவல் தானா இது என்று கேட்டால் இல்லை. இது ஒரு சில நபர்களால் இந்த தகவலானது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றாலும் இதனுடைய உண்மைத்தன்மை இதுவரையில் எங்களுக்கும் இதுவரை தெரிய கிடைக்கவில்லை. எதிர்வருகின்ற நாட்களிலே இது பற்றிய உண்மைத்தன்மைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய இந்த ஆடியன்ஸுக்காக வேண்டி நாங்கள் வந்து இந்த தகவல்களையும் நாங்கள் வழங்குறதுக்கு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பாவிச்சு கொண்டிருக்கீங்க அல்லது நீங்கள் தொலைபேசியை பாவிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த தகவல் வந்து ஒரு சில நபர்களால் மட்டுமே வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ பக்கங்களின் வாயிலாக இதுவரையில் எந்த ஒரு தகவல்களும் இப்படிப்பட்ட தகவல்களும் வெளியிடவில்லை. ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் அல்லது கையொடக்க தொலைபேசியினை பாவித்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு தான் இருக்க வேண்டும். என இப்போ வந்து நாங்கள் வந்து ஒருத்தருமே எங்களை பார்க்காங்கல்ல, ஒருத்தருமே வந்து கேட்காங்கல்ல, நாங்கள் எங்களோட ஃபோன் நாங்கள் என்ன செய்வோம் என்ற மாதிரி நம்ம இருக்கலாம் தானே. இப்போ வந்து நாங்களும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கணும். வாட்ஸ்அப்னு சொன்னால் அது ஒரு நிறுவனத்துக்கு கீழே இயங்குற வாட்ஸ்அப்ன்றது வந்து ஒரு நிறுவனம் வச்சு இயக்குற ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் தான் வாட்ஸ்அப். அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடுற தகவல்கள் நாங்கள் அதில் என்னென்ன செய்கிறோம்ன்றதை வந்து எங்கேயோ இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து எந்த அளவிற்கு சுமூகமான முறையில் அல்லது எங்களுக்கு சேஃபான வகையில் நாங்கள் எப்படி தொடர்பாடல்களை மேற்கொள்ள இயலுமோ அந்த அளவிற்கு நாங்கள் சேஃபாக இருக்கிறது வந்து மக்களாகிய எங்களுடைய நன்மையை பொறுத்திருக்கிறது. அதே மாதிரி வந்து நாங்கள் தொடர்பாடல்கள் அநேகமான தொடர்பாடல்களை எங்களோட ஃபோன் மூலமாக நாங்கள் நடாத்திக்கொள்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நாங்கள் நேரடியாகவோ அல்லது வேறு வழிகள்லையோ இந்த தொடர்பாடல்களை மேற்கொள்கிற இடத்துல இப்படிப்பட்ட தகவல்களுக்கு இப்படிப்பட்ட நியூஸ் நமக்கு கிடைக்கிறப்ப நாங்களும் இதை நினைச்சு பதற தேவையில்லை. நாங்களும் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஓகே அவங்க என்னென்னு செய்துட்டு போகட்டும் என்ற மாதிரி நாங்களும் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இதுவரைக்கும் இலங்கையில் இப்படியான ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியிடப்படவில்லை. ஆகவே நீங்கள் வந்து பதற தேவையில்லை. எதிர்வருகின்ற காலங்களில் அரசாங்கமானது இவ்வாறான ஒரு தகவலை எங்களுக்கு தர இருக்குது, இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வர இருக்குது அப்படின்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு காணொலி பதிவினையும் இது பற்றிய காணொலி பதிவினை நாங்கள் அப்லோட் செய்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட ஃபோனை நீங்கள் வந்து சுமூகமான முறையில் நீங்கள் எப்படி வளமையாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ற தகவலையும் குறிப்பிட்டுக்கொண்டு இந்த தகவலோடு நாங்கள் எங்களுடைய இந்த காணொலியினை முடித்துக்கொள்ள இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.